அடுத்ததாக நமது உறைவிட உயர்நிலைப் பள்ளியின் மாணவர்களின் உரை இப்பொழுது. வணக்கம். இன்று 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட நாயகியான வேலு நாச்சியாரை பற்றியும் மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் நானும் என் நண்பர்களும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். வேலு நாச்சியார் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் மகள் வேலு நாச்சியார். இவர் தன்னுடைய இளம் வயதிலேயே கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல், குதிரையேற்றம், யானையேற்றம் என அனைத்து திறன்களையும் கற்று தேர்ந்தார். மேலும் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், உருது, பிரெஞ்சு போன்ற மொழிகளையும் கற்றறிந்தார். தன்னுடைய 16வது வயதில் சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதரின் மனைவியான வேலு நாச்சியார் வெள்ளை நாச்சியார் என்ற பெண் குழந்தையை பிரசவித்தார். சிவகங்கை செழிப்புடன் இருப்பதை அறிந்த ஆற்காடு நவாப் முகமது அலி தனது ஆங்கிலேய படை வீரர்களை அனுப்பி மன்னரிடம் கப்பம் கட்ட சொல்லி உத்தரவிட்டார். கப்பம் கட்ட மறுத்த முத்துவடுகநாதர் மீது தனது ஆங்கிலேய படை வீரர்களை கொண்டு அவரை வீழ்த்தி காளையர் கோவிலை கைப்பற்றினார். இதனையடுத்து பெரும் கோபம் கொண்ட வேலு நாச்சியார் மருது சகோதரர்களின் ஆலோசனையில் தன் குழந்தையுடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி என்ற ஊரில் தங்கினார். 8 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த இவர் திண்டுக்கல் நவாப் ஹைதர் அலியின் உதவியுடன் பெரும் படைகளை திரட்டி கொண்டு 1780 தன் படைகளை 3ஆக பிரித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மும்முனை தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்றார். வருடந்தோறும் விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோயிலில் பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பூஜை நடைபெறுவது வழக்கம். இதில் வேலு நாச்சியாரும் அவரது மகளிர் படைகளும் ஆடைகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக சென்றது மட்டுமல்லாமல் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் வேலு நாச்சியார் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய பின் ஆங்கிலேயர்களின் கொடியை கீழிறக்கி தன் நாட்டு கொடியை மேலே பறக்கவிட்டார். இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ஒரே அரசி வேலு நாச்சியார். நன்றி, வணக்கம். இதனை அடுத்து என் நண்பன் கூறுவார். நான் பேச வந்த தலைப்பு பகத்சிங். பகத்சிங் இந்தியாவின் போராட்ட வீரரும் இந்திய போராட்ட இயக்கத்தின் ஒரு முக்கிய புரட்சியாளரும் ஆவார். இவர் இந்தியாவின் முதல் மார்க்சியவாதி என அழைக்கப்படுகிறார். இவர் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக பிறந்த குடும்ப முறையில் பிறந்த இவர் தனது இளம் வயதிலேயே ஐரோப்பிய புரட்சிகளை பற்றி கற்க ஆரம்பித்தார். இவர் தனது இளம் வயதிலேயே ஐரோப்பிய புரட்சிகளை பற்றி கற்க ஆரம்பித்தார். பல இயக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டார். விரைவிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர்கள் ஒருவரானார். தனது 63 நாட்கள் சிறைவாசத்தில் இருந்தபோது இந்திய கைதிகளுக்கும் ஏனைய பிரித்தானிய கைதிகளுக்கும் இடையே சம உரிமை வழங்கப்படுவதில் இவர் இருந்த உண்ணாநோன்பு காரணமாக மக்களிடையே இவரது செல்வாக்கு அதிகரித்தது. முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்பிற்கு காரணமாக இருந்த காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்ற வழக்கில் தனது 24வது வகையில் அவர் தூக்கிலிடப்பட்டார். இது பல இளைஞர்களை விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவும் சோசியலிச கொள்கைகள் பரவும் வழிவகுத்தது. 1919 தனக்கு 12 அகவை ஆகும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த சில மணி நேரங்களில் அந்த இடத்தை அவர் பார்வையிட்டார். 1921 தனக்கு 14 அகவை ஆகும்போது குருதுவாரா நானா சாஹிப்பில் பல ஆயுதமற்ற மக்கள் கொல்லப்பட்டதை எதிர்க்க பல போராட்டக்காரர்களை வரவேற்றார். இளைய புரட்சி இயக்கத்தில் இணைந்து அகிம்சைக்கு மாறாக தாக்குதலை நடத்தி ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற முனைந்தார். ஜெய்ஹிந்த். இதையடுத்து எனது நண்பர் உரையாற்றுவார். நான் பேச வந்துள்ள தலைப்பு சரோஜினி நாயுடு. 1879ஆம் ஆண்டு பிறந்த சரோஜினி நாயுடு தனது நாட்டின் அரசியல் உலகத்தால் தாக்கம் செய்தார். சிறு வயதிலேயே கவிதை எழுத தொடங்கினார். ஒரு கவிஞராக இவர் இலக்கிய பணி இவருக்கு இந்தியாவின் நைட்டிங்கேல் அல்லது மகாத்மா காந்தியின் பாரத் கோகிலா என்ற பெயர் பெற்றது. நாயுடு ஒரு பொது பேச்சாளராகவும் அரசியல் ஆர்வலராகவும் பெண்களின் உரிமைகள் மற்றும் கல்விக்காக வாதிட்டதன் மூலமும் இவர் இந்திய போராட்டத்தில் பங்கேற்பதன் மூலமும் புகழ் பெற்றார். 1925 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவையின் 2வது பெண் தலைவராகவும் INC மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண் தலைவராகவும் வரலாறு படைத்தார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் மிகவும் ஈடுபட்டார். காந்தியுடனும் மற்ற முக்கிய தலைவர்களுடனும்
நெருங்கிய தொடர்பு உள்ளது. காந்தியின் ஒத்துழையாமை மற்றும் சத்தியாகிரக திட்டத்தில் சேர்ந்தார். 1924 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக கிழக்கு ஆப்பிரிக்க இந்திய தேசிய காங்கிரஸில் கலந்து கொண்டார். காந்தி ஏப்ரல் 6, 1930 அன்று உப்பு அணி வகுப்புக்காக கைது செய்யப்பட்ட போது பிரச்சாரத்தின் அடுத்த தலைவராக நாயுடுவை தேர்வு செய்தார். நாயுடு 1931 நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுடன் கலந்து கொண்டார். வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தில் கலந்து கொண்டதன் விளைவாக 1942 ஆண்டு ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார். 21 மாதங்கள் சிறையில் இருந்தால். இந்தியாவின் சுதந்திர போரின் போது கீழ்ப்படியாமை இயக்கத்தில் ஒன்றிணைந்ததாக இருந்தார். 1947 ஐக்கிய மாகாணங்களில் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் பிளேக் நோய் பரவிய போது நாயுடு மேற்கொண்ட முயற்சியால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவளுக்கு கைசர் ஹி ஹிந்த் என்ற பதக்கம் வழங்கி கௌரவித்தது. நாயுடுவின் பிறந்த நாளான பிப்ரவரி 13ஆம் நாள் இந்திய வரலாற்றின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். இதையடுத்து என் தம்பி கூறுவான். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு பாரதியார். பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்ற வீர முழக்கம் முழங்கிய பாரதியாரை பற்றி நான் சில குறிப்புகள் கூற வந்துள்ளேன். சுப்பிரமணிய பாரதி ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலங்களில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். அதோடு பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அவரை விளங்கினார். இந்திய சுதந்திர போராட்ட காலங்களில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்டார். அது போன்ற மாபெரும் புரட்சி வீரனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் பாரதி. இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலேயே தமிழ் புலமையோடு காணப்பட்டார். இவருக்கு தமிழ் மொழியின் மீது அப்படி ஒரு காதல் இருந்தது. அதனால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். 11 வயதிலே கவி பாடும் ஆற்றல் உடையவர். இவர் கவி புலமையை கண்ட எட்டயபுரத்து மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் பெரும்பான்மையான மக்கள் அவரை பாரதி என்று அழைத்தனர். சிலர் அவரை சுப்பிரமணிய பாரதி என்று அழைத்தனர். 1897ஆம் ஆண்டு செல்லம்மாவை கரம் பிடித்த பாரதி வறுமிலும் தன் தமிழ்மொழி பற்ற விடவில்லை. அதனால்தான் மீசை கவிஞன், முண்டாசு கவிஞன் என்று போற்றப்படுகிறார். இவருக்கு தமிழ்மொழி மட்டுமல்லாமல் ஹிந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அவர் எழுதிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பஞ்சாலி சபதம், புதிய ஆர்ச்சுடி போன்ற காவியங்களை எழுதியுள்ளார். சுதந்திர போராட்டத்தை அவருக்குள் காட்டுத்தீயாய் சுதந்திர காணலாய் பற்றி எரிந்தது. அதை தனது பாட்டு, கவிதை, இலக்கியம் போன்ற வழியில் மக்கள் இடையில் புரட்சியை ஏற்படுத்தினார். இவர் எழுத்து வரிகளுக்கு பலத்த ஆதரவு பெறுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சியினர் இவர் இந்திய பத்திரிகைக்கு தடை செய்து இவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பாட்சாதி கோவிலில் யானையால் தூக்கி எறியப்பட்டு 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தனது 39 வயதில் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்தாலும் அவர் படைப்புகள் என்றும் மக்களிடையே வாழ்ந்து வருகிறது. நன்றி, வணக்கம். இதையடுத்து என் நண்பன் பேசுவான். ஆயிரத்தி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூர் ஒரு தியாக வரலாற்றை படிக்க காத்திருந்தது. இன்னுயிர் என்னும் தன்னுயிர் தந்த அந்த தியாக வரலாற்றின் நாயகரானவர் திருப்பூர் குமரன். குமரசாமியாக இருந்த அவர்
பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களின் குண்டாந்தடியால் உயிர் போகும் நிலைக்கு தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்த போதும் தன் கையில் கொண்டு வந்த கொடியை கீழே விட்டுவிடாமல் உயர்த்தி பிடித்ததனால் இன்றும் கொடிகாத்த குமரனாக நம் பேச்சிலும் மூச்சிலும் கலந்துள்ளார். சிறுவயது முதலே மகாத்மா பேரில் அவர் கொண்டிருந்த பற்றினால் காந்தியின் போதனைகளை கேட்டு வழிநடக்கவும் மற்றவர்களை வழிநடத்தவும் செய்தார். தேசபந்து இளைஞர்கள் இயக்கத்தின் மூலம் தேசபத்திரர்களை ஒருங்கிணைத்தார். எப்பொழுதும் கதராடே காந்திக்குள்ளா என்ற தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். தேசபந்து இளைஞர்கள் இயக்கத்தின் மூலம் சுதேச சிந்தனைகளை இளைஞர்களிடம் விதைத்தார். அதை பற்றி விவாதித்தார். பிரிட்டிஷ் போலீசாரின் பார்வை இவன் மீது பட்டது. இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று நினைத்தனர். சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் என்று ஆங்கிலேயர்கள் காத்து கொண்டிருந்தனர். அதுக்கேற்ப சந்தர்ப்பமும் அவர்களுக்கு வாய்ந்தது. நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக காந்தியடிகள் அறைகோள் விடுத்தார். அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரிட்டிஷ் போலீசாருக்கு எதிரான ஊர்வலமும் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் நடைபெற்றால் மக்கள் எழுச்சி பெறுவர் என்று எண்ணி இந்த ஊர்வலத்திற்கு பிரிட்டிஷ் போலீசார் தடை விதித்தனர். திருப்பூரில் இந்த ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி இருந்தவர்களை பிரிட்டிஷ் போலீசார் முன்கூட்டியே கைது செய்தனர். தலைமை இல்லாததால் ஊர்வலம் நடக்காது என்று எண்ணினர். ஆனால் உறுப்பினராக இருந்த குமரன் கையில் கொடியை எடுத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி அறிவித்த இடத்திலிருந்து ஊர்வலத்தை துவங்கினார். பிரிட்டிஷ் போலீசார் வழிமறைத்தனர். குமரன் திமிரி கொண்டு முன்னேறினார். பிரிட்டிஷ் போலீசார் சுற்றி வளர்ந்த பிரிட்டிஷ் போலீசார் குமரனின் தலைமையில் வந்திருந்தவர்களை லத்தியால் எடுத்து விரட்டினர். குமரனின் மீது மற்றும் கொண்டிருந்த வெறுப்பு பகைமையினால் வெறுமென்று அடிக்காமல் குமரனை வெறிகொண்டு தாக்கினர். அவர் மயங்கி கீழே விழுந்தார். ஆங்கிலேயர்கள் அனைவரும் அவரை பூட்ஸ் கால்களால் மிதித்து துவம்சம் செய்தனர். அதை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தேசிய கொடியை உயர்த்தியபடி வந்தே மாதரம் என்று முழங்கினார். இன்னும் வெகுண்ட போலீசார் முன்பு அடித்ததை விட இன்னும் வேகமாக தாக்கத் தொடங்கினர். அவர் மயங்கி கீழே விழுந்தார். ஆனால் அவரது வாய் மட்டும் வந்தே மாதரம் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தது. இரத்த சகதியில் கிடந்த அவர் குமரன் கிட்டத்தட்ட ரோட்டிலிருந்து சுரண்டி எடுக்காத குறையாக மருத்துவமனையில் சேர்த்தனர். மறுநாள் நினைவு திரும்பாமலே குமரனின் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. அப்பொழுது அவருக்கு வயது 28 தான். அவரது மனைவி ராமாயி திகத்துப்பை நின்று கண்ணீர் வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்தார். தகவல் அறிந்த மகாத்மா காந்தி நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி சென்றார். கொடிகாத்த குமரனாக நாடு அவரை பார்த்தது, வாழ்த்தியது, தியாகத்தை போற்றியது. ஒரு உன்னதமான விடுதலை போராட்ட தியாகியாய் அடையாளம் காட்டியதன் மூலம் திருப்பூர் நகரம் இன்றும் பெருமை பெற்று திகழ்கிறது. பாரதியார், வேலுநாச்சியார் மற்றும் திருப்பூர் குமரன் போன்ற பல போராட்ட தியாகிகளை பல போராட்ட தலைவர்களை பற்றி நாம் சுற்றியுள்ளவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி